ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா 1, வரமிளகா 1 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 பக்கமாக கட் பண்ணி 2ஆக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா பொடிசாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வணக்கிடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம பழுத்த தக்காளி 1 நான் பெருசு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக வணக்கிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்க கல்லுப்பு வந்து நம்ம கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு அதுவும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கணுன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த சட்டியில் அடி பிடிக்காது. இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா எல்லாம் மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 3ம் கோட்டாகிற அளவுக்கு நம்ம சிக்கனை வந்து நல்லா வணக்கிக்கலாம். அந்த சாரெலாம் வந்து உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக, மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அந்த மசாலா எல்லா சைடும் எல்லா சிக்கன்லேயும் கோட்டாகிற மாதிரி நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ அதை நல்லா வணக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 1/2 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு சிக்கன் வெந்ததும் இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம அப்படியே அந்த மிக்ஸி அலசி அதை தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி வந்து ஒரு கை கொஞ்சமாக, ஒரு கைக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா தூவி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்லா தலபுலன்னு கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு மசாலா எதுவும் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா போதும். அவ்வளோதான். மூடி வச்சு நல்லா இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுனா கறிலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கறிலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை வந்து நல்லா சுட சுட சாப்பாட்டில் இப்போ போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.